ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்காலர்ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் மாற்றுத்திறனாளிக்கான ஸ்காலர்ஷிப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஏஐசிடில வந்து உங்களுக்கு வந்து சாக்சம் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 40% மேல மாற்றுத்திறனாளிகளா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நீங்க வந்து எந்த ஸ்காலர்ஷிப்பும் வாங்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப்ங்க. இதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஒரு பிடெக் அல்லது பிஇ படிக்கிறீங்க, ஜாயின் பண்றீங்க, அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டர் என்ட்ரியா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து எந்த போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா என்எஸ்பி, அதாவது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் இருக்குங்க. அதுல எல்லா ஸ்காலர்ஷிப்பும் அப்ளை பண்ணுவாங்க. அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல கொடுக்குற ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன டாக்குமெண்ட் கேட்கறாங்க, ஒரிஜினல்ஸ் கேட்கறாங்க, அதை பார்த்துட்டு நீங்க வந்து அதை நீங்க அப்லோட் பண்ணணும். ஸ்கேன் காப்பியை நீங்க அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏஐசிடில இருந்து ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெரிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகும். இதை பத்தின ஏதாச்சும் என்கொயரி இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.